1 2 3 6 பேர் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஆன் டைம். ஓகே, குட். கலேஷியன்ஸ், கலாத்தியர் 4வது அதிகாரம் 16ல இருந்து நம்ம பார்க்க போறோம். கலாத்தியர் 4:16 இருந்து பார்க்க போறோம். சரிங்களா? So, right. Baptist, our coordinator is ready. The display. Okay, good. கலாத்தியர் 4:16. நமக்கெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறபடி இந்த கலாத்தியர் நிருபம் முக்கியமான ஒரு பர்பஸ் என்னன்னா, சுத்தமான சுவிசேஷத்தை பவுல் மூலம் கேட்டு அதுல நிலைத்திராதபடி சில யூதர்களுடைய உபதேசத்தினாலே, முக்கியமான உபதேசம் என்னன்னா யூதர்களுடைய உபதேசம் நியாயப்பிரமாணம். விருத்த சேதனத்தை விட கலாத்தியர்ல நியாயப்பிரமாணத்தை பத்தி தான் அதிகமா பவுல் பேசுறாரு. லா நம்ம ஏற்கனவே டீட்டெயிலா பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ அதனால அதே கண்ணோட்டத்துல இப்ப நம்ம 16வது வசனத்துல இருந்து பார்க்க போறோம். அதே நியாயப்பிரமாணத்தையும் ஆனா இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுச்சு, விசுவாசம். சரியா? ஸோ அதனால இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமா தான் நீதிமானம் மாற முடியும் ஒழிய நியாயப்பிரமாணங்களையும் சட்ட திட்டங்களையும் பின்பற்றுகிறபடினாலேயோ, சரிங்களா, அதனால ஒருத்தன் நீதிமானா மாற முடியாது. வாட் த லா குட் நாட் டூ, வாசிக்கிறோம்ல, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும், ரோமர் 8ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள். சரிங்களா? ஓகே, ஸோ அந்த கான்டெக்ஸ்டோட நம்ம பார்க்க போறோம். ஜோமணி ரோமா. ஸோ ப்ளீஸ் டர்ன் யுவர் பைபிள் டு கலேஷியன்ஸ் சாப்டர் 4:16. நல்ல ஆண்டவரே, கலாத்திய திருச்சபைக்கு அந்த நாட்களிலே பவுல் எழுதின இந்த நிருபம் இந்த நாட்களிலும் காணப்படுகிற துருபதேசங்கள், மனுஷனுடைய கற்பனைகள், ஆண்டவரே தவறான வேத விளக்கங்கள், இவைகளுக்கு மத்தியிலே வாழுகிற எங்களுக்கு இது தெளிவை தரும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக மூல பாஷையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது ஆதருடைய அந்த இன்டென்ஷனை புரிந்து கொண்டு, ஆண்டவரே அவரோடு கூட நாங்களும் டிராவல் பண்ணி அவருடைய மைண்டை புரிஞ்சிக்கவும், அதன் மூலமாய் தேவனுடைய மைண்டையும் புரிந்து கொள்ளவும் நீர் எங்களுடைய கண்களை திறந்தரும், எங்களுக்கு உதவி செய்யும். நீர் இல்லாதபடிக்கு நாங்கள் செய்கிற எந்த காரியமும் வீணா போய்விடும். ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். எவ்வளவு கமிட்மெண்ட் இருந்தாலும் புதன்கிழமை ஈவினிங் 7 o'clock கிரீக் பைபிள் ஸ்டடி வரணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே, அதற்காக நன்றி. உண்மை தேடுகிறவருக்கும் உம்முடைய சமூகத்துல காத்திருந்த மரியாள் போல வேத வசனங்களை கற்றுக்கொள்ளுகிற இந்த நல்ல ஆவிக்கும் நன்றியோடுமை துதிக்கிறப்பா. தொடர்ந்து நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க, அவர்களே எங்களுக்கு மத்தியில கொண்டு வரும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆரம்பிச்சிடலாம். வாங்க போனா மேடம். குட் ஈவினிங் பிரதர். வாங்க, அட்வான்ஸ் கிரீக் ஸ்டூடெண்ட் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. வாங்க, இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது யார் ஞாபகம் வந்துச்சோ இல்லையோ, என்னுடைய கிரீக் ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகம் வருது. அதுல போனா மேடம் ஒருத்தவங்க, அப்புறம் பிரெயின் அண்ணன் லெக்சர் என்ன இன்டர்மீடியேட் பண்றாரு. வாங்க கிறிஸ்ல்லா, வெல்கம் வெல்கம், ரொம்ப சந்தோஷம். தீஸ் டேஸ் யூ ஆர் வெரி ரெகுலர், பார்க்கும்போது சந்தோஷம். குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங்மா. கெனடி என்ன இன்டர்மீடியேட் பண்றாரு, ரொம்ப சந்தோஷம். கிரீக் ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர் வந்திருக்கீங்க, குட். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், கலாத்தியர் 4:16 இருந்து ஆரம்பிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பவுலுக்கு இருந்த மாம்சத்துல கொடுக்கப்பட்ட முள் இந்த கான்டெக்ட் படி அவருடைய கண்ணுல இருக்கிற பிரச்சனை. ஏன்னா 15வது வசனத்துல அவர் தெளிவா சொல்றாரு, உங்கள் கண்களை பிடுங்கி கொடுக்க கூடுமானால் கூட நீங்க ரெடியா இருந்தீங்க. அதுக்கு உபயோகப்படுத்துற வார்த்தை தான் பாருங்க, யூ குட் ஹவ் கிவன், கொடுத்திருப்பீங்கிறாரு. டியோகோ அப்படின்னா கிவன் அர்த்தம். அதுல இருந்து வந்ததுதான் எடியோ காட்டே,
எடோகட்டே. யூ வுட் ஹவ் கிவன். காட்ஜ் அவுட்னு போட்டிருக்கு பாருங்க ஸ்கிரீன்ல, பாத்தீங்களா? முதல் வேர்டு கண்களை பிடுங்கிறது, சரியா? எக்ஷுங்கிற வேர்டு வந்தாலே அவுட்னு அர்த்தம். போட்டிருக்கு பாருங்க, காக்ட் அவுட். ஓகே, உருக் ஷாண்டஸ், எக்ஷோரு கான்டஸ்னா ஹேவிங் காட்ஜ் அவுட். உங்க கண்களையே அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆனந்த பாக்கியம், சுவிசேஷம் அவங்க வாழ்க்கையை மாத்தி பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை பெற்று, அந்த சந்தோஷத்துல பவுல், எங்களுக்கு சுவிசேஷம் சொல்றது இவ்வளவு கஷ்டப்படுறிய, இதே சுவிசேஷத்தை நிறைய பேருக்கு சொல்ல போறியப்பா, நான் வேணா எங்க கண்ணை புடுங்கி கொடுக்குறேன்ப்பா, உன் கண்ணு நல்லா இருந்தா ரொம்ப நல்லா இருக்குங்கிற ஆர்வமா இருந்துச்சுங்க. அப்படிலாம் சொல்லிட்டு இப்ப கேக்குறாரு, இப்படிலாம் நான் பண்ணதுனால எக்த்ராஸ், எனிமி. ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் எக்த்ராஸ், ஆசெண்டிங் மேஸ்குலைன், எனிமி. ஹோஸ்டே, ஹோஸ்டேனா இது வந்து ஒரு கான்ஜுகேஷன். சோ தட், ஓகே, சோ எனிமி, ஹூமூன் ஆஃப் யூ, யுவர் எனிமி, ஆஃப் யூனால யுவர்னு போடணும், சரியா? யுவர் எனிமி. இப்பதான் வெர்பு வருது, கெகோனா. மேடம், இந்த கெகோனா, இந்த கினோமைன்னு ஒரு வேர்டு இருக்குது போனா மேடம். இந்த கினோமைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8ல இருந்து 10 டிரான்ஸ்லேஷன் இருக்கு. கினோமை, பி, பிகம், பிகாட், பிகட், இப்படி நிறைய இருக்குது, சரியா? இங்க வந்து பிகம், கெகோனா. கவனிச்சிங்களா? ரீடூப்ளிகேஷன் ஆயிருக்கு பாத்தீங்களா? பிரசன்ட் பெர்ஃபெக்ட், ரீடூப்ளிகேஷன் கேட்கணும்னு வச்சேன். ரீடூப்ளிகேஷன், அந்த காமா 2 தடவை வந்துருச்சு பாருங்க. கெகோனா, கெகோ, கெகோனா. ஹேவ் ஐ பிகம், நான் உங்களுக்கு எதிரி ஆயிட்டனா கேட்கிறாரு. பால் ஹேட் கான்ஃபிடன்ஸ், நல்ல தைரியமா. ஏன்னா அவர் பெற்ற விசுவாசிகள் தானப்பா. அவர் பெற்ற விசுவாசிகள்னா ஆண்டவருக்குள்ள பெற்றெடுத்தாருல அவங்கள. அதனால அந்த உரிமையோட கேட்கிறாரு, ஏப்பா இப்போ உங்களுக்கு நான் வந்து எதிரி ஆயிட்டனா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. 16வது வசனம், 17ஐயும் பார்த்துருவோம், சரியா? அதுக்கப்புறம் நம்ம 16, 17 தமிழ்ல வாசிக்கலாம். ஓகே, இப்ப ஜீல்ங்கிற வேர்டு இங்கிலீஷ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜீல், அது வந்து கிரீக்ல இருந்து வந்ததுதான். ஜெலூசின், ஜெலூசின், ஊசின் வருது பாருங்க. கிரீக் ஸ்டூடெண்ட்ஸ், தே இருக்கு பாருங்க, தே. ஓகே, ஜெலூசின், தே ஆர் ஜெலஸ் ஆஃப்டர் ஹூமாஸ் யூ. இந்த தேங்கிறது யாருன்னா, அந்த குழப்பறாங்க தெரியுமா? யாரு? அந்த யூதர்கள்ல ஒரு குரூப் இருக்குல்ல, உங்களை கலக்குகிறவர்கள்னு சொல்லுவார்ல, அந்த கலக்கிற குரூப் தான். ஓகே, அவங்க தான் தே ஆர் ஜெலஸ் ஆஃப்டர் யூ. உங்க பின்னாடி அவங்க அவ்வளவு ஆர்வமா வராங்க. ஆனா அந்த ஆர்வம் சரியில்லை. ஊ போட்டிருக்கு பாத்தீங்களா? நாட். காலாஸ்னா குட், சில நேரத்துல ரைட்னு வரும். ஓகே, ரைட்லி, அட்வர்பு. நாட் ரைட்லி. அவங்க உங்க மேல அவ்வளவு பின்னாடி வராங்க, ஜெலஸ் ஆஃப்டர் யூ, உங்க மேல அவ்வளவு சீலா இருக்காங்க. ஆனா அந்த ஆர்வம் நல்லதுக்கு கிடையாது. என்ன ஆர்வம்னு உங்களுக்கு தெரியும். என்ன ஆர்வம்? எப்படியாவது ஜுடாயிசத்துக்கு கொண்டு வந்துடணும், அவங்கள எப்படியாவது என்ன பண்ணிடணும், அவங்க டீம்ல சேர்த்துக்கணும். அந்த இதுதான். அது நல்லது கிடையாது இல்லைங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு நேரா தானங்க நடத்தணும். நம்ம நமக்கு நேராவோ, நம்ம கொள்கைகளுக்கு நேராவோ, நம்ம சர்ச் டாக்டரின்ஸ், எல்லாருக்கும் கவனிங்க, எங்க சர்ச்சுக்கு இந்த டாக்டரின்ஸ் இருக்குங்க, அந்த டாக்டரின்ஸ்க்கு நேரா நாங்க நடத்துவோங்க. தயவு செய்து இப்படி பண்ணாதீங்க. எல்லாருக்கும் சொல்றேன், நீ வேற வேற சபையில இருந்து வந்திருக்கீங்க, நம்மளுடைய டார்கெட்டை வந்து we need to lead people to Christ. சரிங்களா? இங்க பாருங்க, சொல்றாரு பாருங்க, சீல் இருக்கு, ஆனா அது நல்லது இல்லப்பா, சரியானது இல்லப்பா. பட் என்ன சொல்றான், என்ன பண்றான் பாருங்க. அல்லாஹ் எக்லீஷியா, எக்லீஷியா சர்ச் தானே, செப்பரேட்டட், எக்ஸ்க்ளூட். பாருங்க, எக்லீஷே, எக்லைசை, டு எக்ஸ்க்ளூட். மேடம், சை வருது பாருங்க, டு. ஓகே, இது வந்து இன்ஃபினிட்டிவ். ஓகே, 2 பிளஸ் வெர்பு, எயின்னு. ஓகே, இதுல வந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸ்ல வந்துச்சுன்னா சை, சை. சோ எக்லைஷை, டு எக்ஸ்க்ளூட் யூ ஹூமாஸ், உங்களை எங்கள்கிட்டேந்து பிரிக்கணும். இப்ப புரியுதா? நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க போற சர்ச்சுக்கே போங்க, யாராவது வந்து எங்க சர்ச்சுக்கு ஒரு நாள் வாங்கல, ஒரு நாள்னா கூப்பிடுவாங்க, போகாதீங்க. போனா விசிட்டிங்கா போங்க. ஆனா போன பிறகு உங்களுக்கு தெரியும், இண்டிபெண்டன்ட் சர்ச் தான் போன பிறகு என்ன நடக்கும். அதே ஸ்டைல் தான் ஜானன, அதே ஸ்டைல் தான். என்ன தடவை பண்ணிடுவாங்க, அவங்கள்ட்ட பால்ட்டேந்து பிரிச்சிருவாங்க. எக்ஸ்க்ளூட் யூ ஃப்ரம் அஸ். அவங்களுடைய டிசைரே அதான். தெலோனா, மேடம் தெரியுதா? தெலோ, ஐ வில், ஐ விஷ். ஊசின் வருது பாருங்க, அந்த வில், விஷ் எல்லாம் டிசைரும் போடலாம். தே டிசைர். அப்ப தே டிசைர் டு எக்ஸ்க்ளூட் யூ ஃப்ரம் அஸ்.
எங்கள்கிட்ட உங்களை பிரிக்கணும். சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போறீங்களா? ஐ ஐ பர்சனலி ரிக்வெஸ்ட் யூ டு கோ டு சிஎஸ்ஐ. பேப்டிஸ்ட் போறீங்களா? பேப்டிஸ்ட் போங்க. சிஎஸ்ஐ பேப்டிஸ்டுக்கு போறதுனால, பேப்டிஸ்ட் சிஎஸ்ஐக்கு வர்றதுனால ஸ்பிரிச்சுவலால மாற முடியாது. சர்ச்சை விட்டு சர்ச் தாவாதீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், அதுல ஒன்று ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன் ஆகாது. அதனால அவங்களுடைய டிசையரு 2 வேர்டு நோட் பண்ணுங்க, ஜீலு. ஓகே, டிசையர் எல்லாம் என்னன்னா அவங்க குரூப்ல சேர்த்துக்கணும், எங்கள்கிட்ட உங்களை பிரிச்சிடணும், எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். சரியா? அதனாலதான் சோ தட் என்ன டிசைட் பண்றாங்க, them you might be jealous after them zelutroi. திருப்பி அந்த ஜீலுங்கிற வருது பாருங்க, அதே ஆர்வத்தை உங்களுக்கும் கொடுக்கணும். என்ன ஆர்வம்? எல்லாரும் விருத்தசேதனம் பண்ண சொல்லுங்கப்பா, நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண சொல்லுங்கப்பா, நம்மளுடைய கட்டளைகள்லாம் சொல்லுங்கப்பா அப்படின்னு அவங்களுடைய ஆர்வத்தை உங்க மேல திரிச்சு உங்களையும் அவங்க இதுக்குள்ள சொல்லுவார். தெரியுமா ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய டீச்சிங்ல ஜீசஸ் சொல்லுவாரா பவுல் சொல்லுவாரா, அவங்க குரூப்ல சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவார்ல. யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அது நிருபத்திலையா புஷ்பலாதா மேடம், அது நிருபத்திலையா இயேசு கிறிஸ்து சொல்லுவாரா அவங்க குரூப்ல சேர்த்துக்குவாங்க அவங்க உங்களை அப்படின்னு சொல்லி ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு இந்த தாட் இருக்கும் இல்ல, ஏதோ ஒரு இடத்துல இந்த தாட் வரும். அவங்களுடைய இதுல உங்களை சேர்த்துக்கிறதுக்காக உங்களை எல்லாம் ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் வசியம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். சரியா? ரைட். அந்த தாட்டு தாங்க 17. இப்ப யாராவது 16-17 தமிழ்ல வாசிங்க. கலாத்தியர் 4:16-17 வாசிங்க. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவாவேனோ? அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். ஆகிலும் நல் மனதோட அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். ஆனா தமிழ் அழகா இருக்குண்ணா, ஜானண்ணா தமிழ்ல நல்லா இருக்குண்ணா, அருமையான வார்த்தைகள் எல்லாம் போட்டிருக்கு. உங்களை புறம்பாக்க விரும்புறாங்க, நல் மனதோட அவங்க செய்யல, அவர்களை நாடி நீங்க வைராக்கியம் பாராட்டணும், அவங்க ஆவி உங்களுக்கும் வரணும். சரியா? அதனால 17ஆம் வசனம் ரொம்ப நல்ல வசனம். அதனாலதான் தயவு செய்து மோட்டிவ கவனிங்க. சரிங்களா? மோட்டிவ கவனிங்க, எதுக்கு அப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கவனிங்க. ரைட். இப்ப 18ல பவுல் அதே லைன்ல காலாஸ்னா தெரியும், படிச்சிருப்பீங்க. காளான் குட், குட், இட் இஸ் குட். சில நேரங்கள குட், இட் இஸ் குட். மோர் ஓவர் இருக்கிறது நல்லதுதான். ஜெலஸ் பாருங்க, ஜெலுஸ் ஸ்தை மேடம், அட்வான்ஸ் மேடம், தீட்டா வருது பாருங்க, தீட்டா வந்தாலே பாசிவ். ஓகே, டு பி ஜெலஸ். சோ இட் இஸ் குட் டு பி ஜெலஸ். எப்பா வைராக்கியம் பாராட்டுறது நல்லதுப்பா. எதுல? என் காலோ, நல்ல காரியத்துல, சரியான காரியத்துல. ரைட். காலாஸ்னா குட்டும் சொல்லலாம், ரைட்டும் சொல்லலாம். சரியா? சரியான ரைட் திங்ல ஜீல் பாராட்டுறது, வைராக்கியம் பாராட்டுறது நல்லதுங்கிறாரு. ஓகே, எப்ப? பான்டோட்டே, எப்பையும், அட் ஆல் டைம்ஸ். பான்டானா ஆல், பான்டோட்டேனா அட் ஆல் டைம்ஸ். இப்ப பிலிப்பியர் 4:4 சொல்லுங்க தெரியுமா, கர்த்தருக்குள் சந்தோஷமா மறுபடியும் சொல்லுகிறேன்னு சொல்லுவார்ல, அந்த மறுபடிக்கு பான்டோட்டே தான் வரும். அட் ஆல் டைம்ஸ், எல்லா நேரங்கள்லயும் சரியான காரியத்துக்கு நம்ம வைராக்கியம் பாராட்டுறது நல்லது. பவுலுடைய கான்செப்டை கண்டுபிடிச்சிட்டீங்களா? நல்ல காரியத்துக்காக வைராக்கியமா இருக்க. சரியா? எப்ப? காய் மே மோனான் நாட் ஒன்லி. மோனோனா தெரியும், ஒன்லி. ஓகே, டூ ஓனா 2, மோனோனா 1. ஓகே, ஒன்லி, நாட் ஒன்லி. மேனா பாருங்க, மே இம்பரேட்டிவ் வருது பாருங்க, இம்பரேட்டிவ் நெகட்டிவ். மே வந்தா ஊ வந்துச்சுன்னா இண்டிகேட்டிவ் நெகட்டிவ். சரியா? இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ், ஊ வந்துச்சுன்னா இண்டிகேட்டிவ் நெகட்டிவ், சாதாரண நாட்டு. மே வந்துச்சுன்னா இம்பரேட்டிவ் நெகட்டிவ், கமாண்ட். நாட் ஒன்லி என் டோ பறைனை. ஓகே, இந்த பிரசன்ஸ் சொல்லுவாங்கல்ல, பிரசன்ஸ், அதுல இருந்து வந்தது பறைனை. பறைனை என்ன? பறைனை பீயிங் பிரசன்ட். நான் உங்களுக்கு மத்தியில பிரசண்டா இருக்கும் போது மாத்திரம் இல்ல. ஏன் இதை தள்ளி தானே எழுதுறாரு கலாத்திய இத. அதனால நான் உங்களோட நான் என்னோட பிரசன்ஸ்ல மாத்திரம் இல்ல, மே பிராஸ் ஹூமாஸ், நான் உங்களோட இருக்கும் போதும். சரியா? என்னது? நல்ல காரியத்துக்காக வைராக்கியம் பாராட்டுங்கப்பா, எப்பயுமே அதுக்காக பாராட்டுங்கப்பா. நான் இருந்தாலும் இல்லாட்டினாலும். சிம்பிளா சொல்ல போனா, என்ன பேஸ் பண்ணி நீங்க பண்ணாதீங்க. யூ நீட் டு டெவலப் டிஸ்கிரிஷன், நாலேஜ் டெவலப் பண்ணி
சரியா? நான் நான் பிரசண்டா இருக்கும்போது மாத்திரம் இல்ல, நான் இருக்கிறேனோ இல்லையோங்க. நீங்க யூ நீட் டு ஹேவ் த டிசர்ன்மெண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரைட் அண்ட் கண்டினியூ டு பி ஜெலஸ் ஆஃப் வாட் இஸ் ரைட். சரிங்களா? இததான் அவர் சொல்ல வர்றார். எங்க 18 வாசிங்க. வாசிக்காதவங்க, கொஞ்சம் இன்வால்வ் பண்ணாதவங்க பண்ணுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. 18 வாசிங்க. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். அண்ணா ஜெய்சில் அண்ணா, குட் ஈவினிங். வெல்கம் வெல்கம். வாங்க வாங்க. சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ரைட். 18 வசனம் பாருங்க. நல்ல விஷயத்துல வைராக்கியம், அந்த ஜீல். சரியா? அதான் காலான்னு பார்த்தோம்ல, காலாஸ். அதுல வந்து பாராட்டுறது நல்லது. சரியா? அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரம் இல்ல, நான் இருக்கும்போது மாத்திரம் இல்ல, எப்பொழுதும். சரியா? சோ நீங்க அது மேன்மை அதை வச்சு வைராக்கியம் பாராட்டணும். அப்ப நல்ல காரியத்துக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. இப்ப ஒரு கேள்வி வருதானே, என்னென்ன நல்லது? வாட் இஸ் த ரைட் திங்? ரைட் திங் இஸ் ஆல் அபவுட் காஸ்பல். காஸ்பல் இஸ் ஆல் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். காஸ்பலுக்கு அப்புறம் காட்லினஸ். அந்த காட்லினஸுக்கு யாரு தான்? ஜீசஸ் கிரைஸ்ட் தான். சி, நம்ம வரும்போதும் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு தான் வரோம். கிறிஸ்துவ நல்லா ஞாபகம் வச்சுங்க. வரும்போதும் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு தான் வரோம். வளரும் போதும் இயேசு கிறிஸ்துவ தான் விசுவாசிக்கணும். இதுதான் ரைட் திங். சரியா? அததான் அங்க சொல்றாரு. இதுல வைராக்கியம் பாராட்டினாங்கன்னா ஓகே. சரியா? மத்தபடி நல்ல விஷயத்துல பாராட்டாம அவங்களுக்குன்னு ஒரு டாக்டரின் வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்குதுங்க, அவங்களுக்குன்னு ஒரு டீச்சிங் வச்சுக்குவாங்க. அந்த டீச்சிங்க்கு உங்களை எப்படியாவது உள்ள கொண்டு வரணும். அவங்களதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இல்லங்க. சரியா? So we need to be cautious. Okay, shall we move on? 19 பேப்டிஸ்ட் டெக்னா. உங்களுக்கு தெரியும், பைடியான் டெக்னான்னு 2 வேர்டு இருக்கு. ஜெய்சில் என்ன? பைடியான்னா பீடியாட்ரிஷியன் சொல்லுவோம்ல, அப்ப பிறந்த குழந்தை. டெக்னானா கொஞ்சம் வளர்ந்த குழந்தை. சரியா? டெக்னா பாருங்க, என்ன ஜெண்டர்னு தெரியல, அதனால எதுல வந்திருக்கு பாருங்க, நியூட்டர்ல வந்திருக்கு. நியூட்டர் ப்ளூரல். ஆ டோட்டா டோட்டா டா ஆல்ஃபா ஆல்ஃபான்னு சொல்லுவோம்ல. டெக்னானா சில்ட்ரன். ஓகே. மூ, ஆஹா, மை சில்ட்ரன். கவனிச்சிங்களா? ஹவு பால் இஸ் அட்ரஸிங். அருமையான சென்டென்ஸ்ல என் பிள்ளைகளே அப்படிங்கிறார். ஆனா தமிழ்ல என் சிறு பிள்ளைகளே. தமிழ்ல நல்லா இருக்கு ஜானண்ணா. ஆனா தமிழ்ல என் பிள்ளைகளேன்னு போடணும்னா, ஆனா எவ்வளவு அந்த பாசமா சொல்றாரு பாருங்க, என் சிறு பிள்ளைகளே. ஆனா பைடியான் போட்டா குழந்தைகளேன்னு போடணும். சரியா? சோ இந்த இடத்துல டெக்னான்னா வளர்ந்த பிள்ளைங்க, அதனால என் சிறு பிள்ளைகளே. நல்லா இருக்கு 19 அந்த வேர்டு. டெக்னா மூனா மை 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 சில்ட்ரன், என் பிள்ளைகளே. ஊஸ், இது வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுனுங்க. ஆஃப் ஹூம், ஓகே, ஆஃப் ஹூம் பாலின். பாலின்னா அகைன். ஓகே. பான்டோட்டேனா எப்பையும், பாலின்னா அகைன் மறுபடியும். ஹோடினோ, ஹோடினோ, ஓகே, ஹோடினோ. ஐ டிராவல், இது ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு. ஐ டிராவல். ஓகே. நான் மறுபடியும் என்ன பண்றேன், இந்த டிராவல்ங்கிற வேர்டு வந்து கர்ப்ப வேதனைன்னு போட்டிருக்கு. சரியா? கர்ப்ப வேதனை ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு. ஹோடியோன். ஓகே, ஹோடியோன். கர்ப்ப வேதனை படுகிறேன் மறுபடியும் பாலின். அப்ப ஏற்கனவே கர்ப்ப வேதனை பட்டிருக்காரு பால். எப்படி? சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட. அந்த கஷ்டத்தை சொல்றதுக்காக பயன்படுத்துகிற ஒரு இமேஜரி தான் இது. சரியா? அதனால பால் வந்து ஆணு, அதனால அவர் எப்படிங்க கர்ப்ப வேதனை படம் அப்படின்னு கேட்காதீங்க. லிட்டரலா கர்ப்ப வேதனைங்கிறது அந்த அளவுக்கு லேபர்னு சொல்லுவாங்க, லேபர் பெயின்னு சொல்லுவாங்கல்ல மெட்டர்னிட்டி வார்ட்ல, அந்த லேபரை சொல்றதுக்காக அந்த அளவுக்கு நான் ஏற்கனவே கஷ்டப்பட்டு உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கேன், மறுபடியும் சரியா நான் வந்து கர்ப்ப வேதனைப்படுறேன். எது வரைக்கும்? மெக்ரிஸ். பாத்தீங்களா? இந்த அட்வான்ஸ் மேடம், கோரிஸ்னா அப்பார்ட் ஃப்ரம், மெக்ரிஸ்னா அன்டில், அது வரைக்கும். ஓகே. மெக்ரிஸ் எது வரைக்கும்? ஊ மார்பியா தெரியல உங்களுக்கு? இந்த இமேஜ் எல்லாம் வந்து மாத்துவாங்க தெரியுமா? மார்பியானா இமேஜ். சரியா? ஃபார்ம். ஓகே. மார்பியா, மெட்டமார்பியா. ஓகே. மார்பஸ்னா இமேஜ், மார்பியா அந்த வேர்டு தான் இது. மார்போத்தே, மார்போத்தே. தீட்டா வந்துருச்சு பாருங்க மேடம், பாசிவ். ஓகே. மார்போத்தே என்னது? been formed until. இந்த ஊ வந்து நெகட்டிவ் கிடையாது. சரியா? நீங்க இத மேல போய் பாருங்க, சர்க்கம்லோகுஷன் எல்லாம் போட்டிருக்கு. சரியா? அதனால that
ஷால் ஹவ் பீன் ஃபார்ம்டு. அடுத்தது காட்டுப்பா. என்ன கர்ப்ப வேதனைப்படுறேன் உங்களுக்குள்ள உருவாக்கணும்னு யாரு? இப்ப வந்துட்டாரு பாருங்க, கிறிஸ்டாஸ். இப்ப தெரியுதா புஷ்பலாதாக்கா? எல்லாருக்கும் சொல்றேன், கிறிஸ்துவ தான் மையப்படுத்தணுமே ஒழிய நம்ம உபதேசத்தையோ, சரியா, சபை உபதேசத்தையோ, நமக்குன்னு வச்சிருக்கிற பெட்டு டீச்சிங்ஸையோ, இல்ல மேன்மேட் ரெகுலேஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லது. பட் ஆனா சரியானது எது தெரியுமா? ரைட் திங், கிரைஸ்ட். அப்ப கிறிஸ்து என் ஹூமின்னா உங்களுக்குள்ளே, உங்களுக்குள்ளே மறுபடியும் பாலின்னு சொன்னார்ல, நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுறேன், கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகணும். ஓகே, அந்த ஃபார்ம்னு போட்டிருக்கல, இமேஜ். ஓகே, சோ மறுபடியும் உங்களுக்குள்ள மார்பியா, கிறிஸ்து உங்களுக்குள்ள மறுபடியும் உருவாகணும். தமிழ்ல படிக்கிறேன் பாருங்க, 19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு, அந்த உருவாகும் அளவு தான் மார்பியா. அந்த கர்ப்ப வேதனைக்கு தான் அந்த வேர்டு பார்த்தோம், சரியா? உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். இந்த கர்ப்ப வேதனைங்கிறது வந்து எழுதிக்கிங்க, டிராவல்னா டாயில், சரியா, லேபர். அப்ப பவுல் வந்து ஊழியத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு எல்லாம் ஒயிட் காலர் ஜாப் தான் விரும்புறாங்க. ஆமா, பாட்டை பாடி ஆல்பத்தை போட்டா ஊழியங்கிறாங்க. இங்க பாருங்க எந்த வார்த்தை பயன்படுத்துறாரு பாருங்க, கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகணும். சட்ட திட்டங்கள் அல்ல, நியாயப்பிரமாணங்கள் அல்ல, விருத்த சேதனங்கள் அல்ல, கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகும் அளவும் நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அப்ப ரொம்ப பர்சனலா எழுதுறாரு கலாத்திய விசுவாசிகளுக்கு. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே சொன்னார்ல, புத்தி இல்லாத கலாத்தியரேனாரு. அதே நேரத்துல இந்த இடத்துல பாருங்க, ஜான் அண்ணா, சிறு பிள்ளைகளே, பாத்தீங்களா? அதுக்கேத்த மாதிரி he takes liberty in addressing Galatians. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப 20வது வசனம் போலாமா? ஓகே, 20 முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக் தர, நீங்க உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் ஏதாவது ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம, ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லி தருது அப்சர்வேஷன், இன்டர்பிரிட்டேஷன் தான். கொஞ்சம் அப்ளிகேஷன்லையும் இன்வால்வ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம 20 போலாமா? பாருங்க, ஹேத்தலான் தெலோல இருந்து வந்ததுதான். தெலோனா ஐ விஷ். ஓகே, ஹேத்தலான் ஐ விஷ், நான் விரும்புறேன். என்ன விரும்புறேன்? மோர் ஓவர், டேக்கு நிறைய இந்த பார்ட்டிக்கலுங்க. டேங்கிறது ஒரு பார்ட்டிக்கல், ஒரு கன்ஜங்ஷன். டேனா பட்டு வரும் மேடம், அண்டு வரும் மேடம், மோர் ஓவர் வரும் மேடம், பிசைட் வரும் மேடம், நிறைய வரும் அந்த கான்டெக்ட்க்கு ஏற்ற மாதிரி. மோர் ஓவர் ஐ விஷ், திருப்பி வருது பாருங்க, பரைனை. ஐ விஷ் டு பி பிரசன்ட். ப்ராஸ் ஹூமாஸ், ப்ராஸ் ஹூமாஸ்னா வித் யூ, உங்களோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன். சரியா? அரட்டி, பிரசன்ட்லி. ஓகே, பிரசன்ட்லி. அரட்டினா நவ், அரட்டினா ஆக்சுவலா நவ், அதுக்கு பிரசன்ட்லியும் சொல்லலாம். உங்களோட கூட நான் இருக்க விரும்புறேன். சரியா? ரைட். இப்ப காய் பாருங்க, அலாக்ஷை, டு சேஞ்ச், மாத்திரம், அலாக்ஷை. ஓகே மேடம், க்ஷை வருது பாருங்க, க்ஷை இன்ஃபினிட்டிவ், டு சேஞ்ச். போனே, ஆஹா, போனே வாய்ஸ் படிச்சிருப்பீங்களா? சவுண்டு, வாய்ஸ். ஜெய்சலண்ணா ஞாபகம் இருக்கானே? போனே, போனேனா வாய்ஸ், சவுண்ட், அதுல இருந்து வந்ததுதான் வேர்டு போன். இப்ப நம்ம போன் போனுங்கிறோம்ல, கிரீக்ல இருந்து வந்ததுதான் போனே. போனேன் டோன், யாருடைய? மை டோன். மூ ஆஃப் மீ வந்து மைன்னு போடுங்க. அப்ப டு சேஞ்ச் மை டோன், நான் இப்ப என்னுடைய வாய்ஸ் டோனை மாத்தலாம். என்னென்ன மாத்த விரும்புறேன்? ஓகே, என்ன டோனை மாத்துறேன்? ஹோட்டிஃபார், அப்போ ரூமை. ஆஹா, அப்போ ரூமை, காம்பவுண்ட் வருதுங்க. அப்போ ப்ரிபோசிஷன், ரூமை, அப்போ ரூமை. ஐ எம் பெர்ஃப்ளெக்ஸ்ட். நான் நான் பெர்ஃப்ளெக்ட், நான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்குப்பா. பெர்ஃபெக்ட். ஓகே, நான் வந்து எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் பெர்ப்ளெக்ஸ்டா இருக்குது. ஐ எம் பெர்ப்ளெக்ஸ்ட் என் ஹூமின் ஆஸ் டு யூ, உங்களை குறித்து எனக்கு இப்ப கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஏன்? அததான் இந்த யூத நியாயப்பிரமாணத்துக்கு போயிட்டீங்க சில பேர் போற எத்தனைச்சிருக்கீங்களா? யார் உங்களை மயக்குனது? இவ்வளவு சீக்கிரமா போயிட்டீங்க. நான் ஒன்னாவது அதிகாரத்துல பேசிட்டு இருக்கேன். இவ்வளவு சீக்கிரமா திரும்புறது குறித்து நான் ஆச்சரியப்படுறேன். இப்ப இந்த இடத்துல என்ன பண்றாரு? நான் சந்தேகப்படுறேன், எனக்கு சந்தேகமா இருக்குதுப்பா, அதனால என் டோனை நான் மாத்துறேன்ப்பா. இப்ப புரியுதா? ஆத்தருடைய அந்த ஹார்ட் அழகா வெளிப்படுத்துறாரு. ஓகே, வாசிங்க யாராவது. 20 தமிழ்ல வாசிங்க, எனிபடி. அதை பண்ணிட்டு நம்ம வில் கோ ஃபார் a டிஸ்கஷன். 20 தமிழ்ல வாசிங்கப்பா. உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால்
நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன். வேறு வகையாக தான் இந்த சேஞ்ச் டோன். ஆனா கெனடி என்ன, இந்த வேறு வகை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா 21ல இருந்து 31 வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். சரியா? 21ல இருந்து நம்ம 31 வரைக்கும் பார்க்க போறது என்னன்னா, பவுல் இப்ப வேற மாதிரி வேற வகையில பேசுறாரு. சரியா? டோன்னா இந்த இடத்துல என்னன்னா உண்மையான டோன் கிடையாது. வேற இப்ப என்ன பண்ண போறாருன்னா ஒரு அலிகரி யூஸ் பண்ண போறாருங்க. சரியா? அந்த 24வது வசனத்தை பாருங்க. ஞான அர்த்தம் உள்ளவைகள்னு போட்டிருக்குல்ல, 24 பாருங்க தமிழ்ல. 24வது வசனம், இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள், அலிகரி. சரியா? அலிகரிக்கலா இப்ப பேச போறாரு. பவுல் பொதுவா அலிகரிக்கலா பேச மாட்டாரு. பேப்டிஸ்ட் யூ கேன் ஷோ மை ஃபேஸ். இப்ப வேறு வகையா பேசுற அப்படின்னா டோனை வேறு வகையா பேசுறேன்னா நீங்க லிட்டரலா உடனே டோனை அப்படிலாம் மாத்தல. இந்த லிட்டரரி ஸ்டைல புரிஞ்சுக்கணும். வேறு வகையா பேசுறேன்னா பவுல் இதுவரைக்கும் அலிகாரிக்கலா எங்கேயுமே ஜானன அவருடைய நிருபங்கள்ல அலிகாரிக்கலா பயன்படுத்தவே மாட்டார். அலிகரின்னு என்னது? நம்ம ஒரு மீனிங் கொடுக்கறது, அதுக்கு சரியா ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் கொடுக்கறது. யூஸ்வலா பிபிலிக்கல் இன்டர்பிரேஷன்ல தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அலிகரியை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. சரியா? அலிகரினா ஒரு உதாரணம் சொல்றேன்னா, ஒருத்தன் எருசலேம்ல எரிகோ போனானா அது என்னது? ஒருத்தன் பரலோகத்துல இருந்து நரகத்துக்கு போனான். அவனுக்கு என்னாச்சு? கள்ளர் கையில் அகப்பட்டான். அந்த கள்ளர்கள் யாரு? பிசாசு. இப்படி கொடுக்குறது தெரியுமா? நம்ம ஆக்சுவலா அதெல்லாம் பிசாசு எல்லாம் கிடையாது. சரியா? நம்ம அதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் கொடுக்கணும் தெரியுமா? அதுதான் அலிகரி. பவுல் யூஸ்வலா அலிகரி யூஸ் பண்ண மாட்டாருங்க. பண்ண மாட்டார். ஏன்னா அவருக்கும் தெரியும் இந்த இடத்துல வேற வகையா பேச விரும்புறேன்னா, எப்பா புத்தி இல்லாத கலாத்தியரே, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, தமிழ்ல சொன்னா உங்க லெவல்ல இறங்கி உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்லணும்னா நான் இந்த வகையில தான்ப்பா உங்கள்கிட்ட பேசணுங்கிற கான்செப்ட் தான் இது. காட் இட்? ஓகே, உங்கள் நேரம். பிஃபோர் வி மூவ் ஆன் டு 21. 31 வரைக்கும் பார்க்க முடியாது, அவசரப்பட வேண்டாம். சரியா? நம்ம 21ல இருந்து டைம் இருக்கிற வரைக்கும் நமக்கு 1/2 hour இருக்கு, பார்க்கலாம் எவ்வளவு வசனங்கள் போக முடியுமோன்னு சொல்லி. பட் அதுக்கு முன்னாடி நம்ம இப்ப 16ல இருந்து 20 வரைக்கும் பார்த்துருக்கோம். நவ் டெல் மீ, வாட் இஸ் யுவர் ரிஃப்ளெக்ஷன்? உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் சொல்லுங்க. வாட் ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் ஆர் ஹவு கேன் வி அப்ளை ஆர் ரிலேட் டு த கண்டெம்பரரி சர்ச்சஸ் டுடே? கமா, பேசு. உங்கள்கிட்ட யாராவது உபதேசங்களை திணிச்சிருக்காங்களா? எனிபடி? Do you have any experience? அதை கூட ஷேர் பண்ணுங்க. ஆர்கியூ பண்ணிருக்காங்களா? Have you come across? இந்த அனுபவம் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. எகோவா விட்னஸ்காரங்க நிறைய இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணுவாங்க உங்ககிட்ட. ரைட், ஆமா, அது காமன். டோட்டலி ட்விஸ்ட் எவ்ரிதிங். ஆமா, ஆனா டீசெண்டா வருவாங்கண்ணே. செம்ம டீசெண்டா வருவாங்க. ஐயோ, எக்ஸ்பீரியன்ஸ் ட்வைஸ். ஆமா ஆமா, ஆனா சிங்கிளா வர மாட்டாங்க. 2 பேர் வருவாங்க, மினிமம் 2 பேர் வருவாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கானே. இது பாம்பேல நடந்துச்சுனே. Twice I met in Bombay. Here, Chennai, for 10 years, I have not seen any yoga witness here. Okay. Yeah. அவங்களுக்கு தெரியும் யாருக்கிட்ட போய் இது பண்ணணும்னு சொல்லி தெரியும். டெக்னிக்கா போவாங்க. வீக்கா இருக்கிறவங்க இருக்காங்க. ரைட், ஓகே. எனிபடி எல்ஸ்? இப்ப இருக்கிற கண்டெம்பரரி சொல்லுங்க. ஜெகோவா விட்னஸ்லாம் ஃப்ரம் டைம் இம்மமும் அப்பையிலேருந்தே இருக்குது. இப்ப உங்கள்கிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா, சொல்லியிருக்காங்களா, ஏதாவது வலியுறுத்திருக்காங்களா? அனுபவங்களா இருக்கலாம், உபதேசங்களா இருக்கலாம், ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ்னா ப்ளீஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இல்லை, இந்த கோர் வேல்யூவை விட்டுட்டு ரிச்சுவல்ஸ், அந்த மாதிரி அப்சர்வேஷன் ஆஃப் சர்டன் ஃபெஸ்டிவல்ஸ், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னலா தான், சூப்பர்ஃபிஷியலா தான் இன்னைக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. உண்மை. அந்த
கோர் இதுக்குள்ள நீங்க காஸ்பல் அந்த மாதிரி உள்ள போகாம அந்த காஸ்பல் த்ரஸ்ட் வந்து கம்மியா இருக்குது. வேற சூப்பர்ஃபிஷியல் திங்ஸ் தான் நிறைய. அதை செய்யணும், நம்ம இந்த குரூப் நம்மள இந்த மாதிரி இது கிட்டத்தட்ட ஒரு கிளப் ஆக்டிவிட்டி மாதிரி போகுது. குட் அப்சர்வேஷன், குட் அப்சர்வேஷன். உண்மைண்ணா. கிறிஸ்துவ மையப்படுத்தாதபடிக்கு, கிறிஸ்துவ ஃபோக்கஸ் பண்ணாதபடிக்கு இருக்கிற எந்த ஃபெஸ்டிவலும் சரிங்க, எந்த ஃபங்க்ஷனும் சரிங்க. ஃபெஸ்டிவல்லாம் தப்பு இல்லைங்க, ஃபங்க்ஷன்லாம் தப்பு இல்லைங்க. ஆனா கிறிஸ்துவை மையப்படுத்தாதபடிக்கு பவுல் என்ன சொல்றாரு? மறுபடியும் கிறிஸ்துவங்கள்ல பிறக்கணும், அதுக்காக நான் கர்ப்பவேதனைப்படுறேங்கிறாரு. அதனால ஆல் அவர் டீச்சிங்ஸ், அப்ரோச், டாக்ட்ரின்ஸ், ஓகே, should encourage people to lead to Christ, to grow in Christ. அவங்களுக்கு நேரா இருக்கிறது, அவங்க சபைக்குன்னு பெட்டு டீச்சிங்ஸ் வச்சுட்டு அதுக்கு நேரா இருக்கிறது, அதையே ஆர்கியூ பண்றது, அதெல்லாம் வந்து பவுல் சொல்ல வர்ற they are sick with their doctrines. அவங்க வந்து அவங்க டாக்டரின்ஸ்லேயே சிக்கா இருக்காங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல எழுதுவார். ஸோ அதனால we need to be cautious. anybody else? இன்னும் ஒருத்தருக்கு வாய்ப்பு தரேன் ப்ளீஸ். கொஞ்சம் மேக் இட் லைவ்லிப்பா, பேசுங்கப்பா. இப்ப நம்ம பார்த்த இந்த இதன் அடிப்படையில அவங்களுடைய ஜீல பாத்தீங்களா? அவங்க பக்கம் இழுக்கணும், அவங்கள்ட்ட இருக்கிற அப்படியே அந்த ஆவியை அவங்கள்ட்ட கொடுத்து அவங்களையும் அவங்கள மாதிரி மாத்தணும், அவங்க டீச்சிங்க்கு சேர மாத்தணும் தான். அதனாலதான் நான் போடுறாரு பாருங்க 17ல, நீங்கள் அவர்களை நாடி, யாரு? அவங்களதான் நாடணும், இயேசுவை நாடல. வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புறாங்க, எங்கள்கிட்ட இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும், எப்படியாவது பிரிக்கணும். உண்மையை சொல்லுங்க, இன்னைக்கு சர்ச்சில் எவ்வளவு டிவிஷன் இருக்கு. இண்டிபெண்டன்ட் சர்ச் எத்தனை டிவைட் ஆகுது? நாட் பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன், அதிகமானதுனால கிடையாது. இப்ப திருவள்ளூர்ல பேச கூப்பிட்டுருக்காங்க. ஆமா, இப்பதான் பேசிட்டு இருந்தேன் போன 4 நாள். சபை பிரியுது, சபை பிரியுது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ரூல்ஸ் போட்டாங்க. ஒரு பாஸ்டர் 5 வருஷத்துக்கு மேல இண்டிபெண்டன்ட் சர்ச்ல 5 வருஷத்துக்கு மேல இந்த சர்ச்ல இருக்க கூடாது, தூக்கு, மாத்து. நல்ல ரூல்ஸ்ல. ஓகே, ஸோ அதனால என்னங்க நானே பேசிட்டு இருக்கேன், ஏதாவது சொல்லுங்க. கமா, எனிபடி எல்ஸ்? வேற யாராவது கொஞ்சம் பேசுங்கப்பா. நிறைய பேர் சைலண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ் இருக்கீங்க. பாஸ்டரை மாத்துறது எப்படி? இங்க கெடுத்த பாஸ்டர் அடுத்த சபையிலவே அதை போய் கெடுப்பாரு. ஐ திங்க் they should be removed from service. That may be the right option. ஆனா எரிசன ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா என்னன்னா பண்றது, பாஸ்டர்ஸ் கமிட்மெண்ட் இல்லைன்னா அது பெரிய ஒரு டிராபேக் தானே. உண்மைண்ண, if the pastors are not spiritually sensitive, உண்மைண்ண, நீங்க சொல்றது உண்மைதான், உண்மைதோ. இன்னைக்கு வர சண்டே வந்து நான் தாம்பரம் பக்கத்துல உள்ள படப்பையில சிஎஸ்ஐல பேச போறேன். அந்த மனுஷன் சொல்றாரு, அண்ணா நல்லா பேசுங்கண்ணா, 1 hour பேசுங்கண்ணா. எந்த சிஎஸ்சி சர்ச்ல 1 hour பேச சொல்லுவாங்க? நீங்க நல்லா பேசுங்கண்ணா, உங்க டீச்சிங் நான் கேள்விப்பட்டிருக்கேண்ணா, நல்லா சொல்லுங்கண்ணா, 1 hour எடுத்து பேசுங்கண்ணாங்கிறாரு. சரி, அப்படி ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவா இருக்கிற பாஸ்டர்ஸ் மக்களுக்கு நல்ல ஆவிக்குரிய உணவு கொடுக்கணுங்கிறவங்க இருக்காங்க எடிசன் என்ன. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு குரூப்பும் இருக்குண்ணா, தத்தி, இன்சென்சிட்டிவ், உணர்வே இல்லாம கடமைக்கு இருக்காங்க. கஷ்டம், சேலஞ்சிங் தான். எங்க போனாலும் அவங்க வந்து they become nuisance தான், கஷ்டம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், shall we move ஆகுமா? ரைட், ஓகே. இன்னொரு 3-4 verses பார்க்கலாம். பேப்டிஸ்ட் ப்ளீஸ், ஏதாவது சொல்ல விரும்புறவங்க கடைசியில நம்ம கன்க்ளூட் பண்ணும்போது யூ கேன் ஷேர் யுவர் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, உங்களோட ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட கேட்கலாம். நவ் we move on to என்ன வேற வகையில பேச போறாரு. 21வது வசனத்தை பாருங்க, verse 21ல சொல்றாரு, லெகோ. ஆஹா, ஸ்டூடெண்ட்ஸ், கிரீக் ஸ்டூடெண்ட்ஸ், லெகோ, ஐ சே, ஐ டெல், லெகெட்டே. ஓகே, லெகெட்டே, டெல் மீ. மேடம், இது இம்பரேட்டிவ் மேடம், சரியா? எட்டேனா யூ டெல்னு சொல்லக்கூடாது, லெகெட்டேனா இந்த இடத்துல இம்பரேட்டிவ், சரியா? டெல் மீ சொல்லுங்க. எஸ் எஸ் ஐ நோட்டிஸ்ட். எனக்கு சொல்லுங்க, டெல் மீ அப்படிங்கிறாரு பவுல். டெல் மீ. ஹாய் ஹூப்போ நோமோன் தெலான்டெஸ் எய்னை. என்னது? ஹாய். ஓகே, தோஸ் ஹூப்போ அண்டர். இது ப்ரிபோசிஷன். எப்ப ப்ரிபோசிஷன் படிச்சோமா? இன்டர்மீடியட் வருது பாருங்க, ஹூப்போ.
அண்டர், தோஸ் அண்டர் நோமான். நோமான்னா நியாயப்பிரமாணம் லா, நோமாஸ் தான் நோமான்னு மாதிரி சிங்குலர் அக்யூசேட்டிவ். அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தெலோ, தெலோனா விஷ், வில்லு, விருப்பம், தெலான்டஸ், விஷிங். எங்க ஜெனட்டிவ் இந்த இது வருது பாருங்க, அப்சல்யூட் ஜெனட்டிவ். போனா மேடம் அப்சல்யூட் ஜெனட்டிவ், அப்சல்யூட் ஜெனட்டிவ் படிச்சோம்ல, தெலான்டஸ், விஷிங். ஏங்க ஆர் யூ விஷிங் டு கம் அண்டர் த லா? மறுபடியும் டு பி, எய்னைனா டு பி. ஓகே, நீங்க மறுபடியும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வர விரும்புறீங்களா? சொல்லுங்க. இப்படிதான் கேட்கிறாரு. ஓகே, எப்பா கலாத்திய விசுவாசிகளை சொல்லுங்கப்பா, மறுபடியும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வர விரும்புறீங்களா? வர விரும்புறவங்க கேள்வி கேட்கல. டு தோஸ், யார் யாரெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வர விரும்புறாங்களோ, இப்ப கேள்வி வருது பாருங்க. டான், நோமான், ஊக், அக்குவேட்டே. அக்குவோ படிச்சிருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அக்குவோ, அக்கூஸ்டிக், ஐ ஹியர், லிசன். ஓகே, லிசன் டு ஹியர். அக்குவோனா ஹியர், லிசன். டு யூ லிசன் டு த லா? இங்க நெகட்டிவ், நெகட்டிவ்ல கேட்கிறாரு. ஓகே, டோன்ட் யூ லிசன் டு த லா? அப்ப 21 என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்துக்கு கீழே ஹூப்போ இருக்க, கீழே இருக்க விரும்புகிற நீங்க நியாயப்பிரமாணம் சொல்றது கேட்கல? கேட்டுறீங்களா? கேட்கல? கவனிக்கல? அதான் கேட்கிறாரு. கவனிக்கலையா? நியாயப்பிரமாணம் சொல்றது நீங்க கேட்கலையா? சொல்லுங்கப்பா. லெகட்டே மாய், இதை எனக்கு சொல்லுங்க. 21 ஆரம்பத்துல லெகட்டே மாய்னா எனக்கு சொல்லுங்க. டெல்மி. தமிழ்ல பாருங்க, நியாயப்பிரமாணத்து 21, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்கிற விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறத கேட்கல? கேட்கவில்லையா? நியாயப்பிரமாணம் சொல்றது கேட்குறீங்களா? ஏப்பா உங்க லைன்ல வரேன்ப்பா. இப்ப புரியுதா? டோனை மாத்துறேன்னா என்ன தெரியுமா? உங்க லைன்ல வரேன். உங்க நியாயப்பிரமாணம் தானே பத்தி பேசுறீங்க. சரி, உங்க லைன்ல வரேன். நியாயப்பிரமாணத்தை படிச்சிருக்கீங்களா? சொன்னது கேட்கல நீங்க? நியாயப்பிரமாணம் சொல்லு, கேளுங்க, சொல்லுங்க. இப்ப நியாயப்பிரமாணத்தை பத்தி பேச போறார். நியாயப்பிரமாணத்துல இருக்கிற ஒரு சம்பவத்தை பேச போறாரு. சரியா? இதுதான் வேறு வகையாய் பேச விரும்புகிறேன். டோனை மாத்துறாருல, இதுதான். இப்ப 22 பாருங்க. இப்பதான் பழைய ஏற்பாட்டுக்கு போறாரு பாருங்க. 22ல பழைய ஏற்பாட்டுக்கு போயிட்டாரு. போனா மேடம் அடிக்கடி இந்த கெக்ராப்டைன்னு வந்துச்சுன்னா இது வந்து பெர்ஃபெக்ட் ரீடூப்ளிகேஷன் ஆயிருக்கு. கிராஃபோல இருந்து வந்தாதான் கெக்ராப்டை. எப்ப இது வந்தாலுமே இட் இஸ் ரிட்டன், இல்லைன்னா இட் ஹாஸ் பீன் ரிட்டன், எழுதி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இது அடிக்கடி வரும். இயேசு சொல்லுவாரு, பவுலும் சொல்லுவாரு, அடிக்கடி சொல்லுவாரு, எழுதி இருக்கிறதுன்னு சொல்லு. கெக்ராப்டை. சரியா? கிராஃபோல இருந்து வந்தது. கிராஃபோனா ஐ ரைட், கெக்ராப்டை கார். Indeed, it has been written. இல்லைன்னா it is written. எழுதி இருக்கிறது. எங்க பழைய ஏற்பாடை கோட் பண்றாரு பவுல். ஏன்னா அவங்களுக்கு தான் பழைய ஏற்பாடு கரைச்சு குடிச்சிருக்காங்களா யூதர்கள், நல்லா தெரியுமே. கலாத்திய விசுவாசிகளுக்கு தெரியுமே. என்ன நிறைய பேர் ஜுடாயிஸ்ல இருந்து வந்தவங்க தானே கிறிஸ்டியன் ஃபெய்த்துக்கு. It has been written that, ஹோட்டி கனெக்ஷன், கன்ஜங்ஷன், that அப்ராம் கிரீக்ல பாருங்க, ஆப்ரஹாம் டூவோ. இப்பதான் சொன்ன மோனோனா 1, டூவோனா 2. ஓகே, இதுல இருந்தாதான் டூவெட்டுங்கிறோம்ல, 2 பேர் சேர்ந்து பாருது டூஎட். ஓகே, டூவலிசம். ஓகே, 2 டூவோன்னு வந்தாலே 2. 2 ஹுயாஸ். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமா? இன்டர்மீடியட். ஹுயாஸ்னா சன். ஹுயூஸ் அக்யூசேட்டிவ் ப்ளூரல்ல வந்திருக்கு பாருங்க. 2 sons. ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். என்னது? எஸ்கன். மேடம் எய்மில இருந்து வந்தது மேடம். அந்த சாரி இது எக்கோல இருந்து வந்தது. எக்கோனா ஐ ஹேவ். லெசன் 3ல படிச்சிருப்பீங்க இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட். எக்கோனா ஐ ஹேவ். எஸ்கென்னா ஹேட். என் வருது பாருங்க. என் வந்தா ஆன் எஸ் என் எண்டிங். ஹீ ஹேட். அந்த ஹீ தான் ஆப்ரஹாம் ஹேட் 2 sons. இப்ப இத சொன்னா கலாத்திய விசுவாசிகளுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். அதனாலதான் சொல்லுங்க. டெல்மி. கேட்கிறாரு, சொல்லுங்க. இதை எனக்கு சொல்லுங்க. நீங்க நியாயப்பிரமாணத்தை படிச்சதுல ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தான்னு எழுதி இருக்குல்ல. அந்த டோன்ல நான் பேசுறேன் உங்களுக்கு. சரியா? ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இப்ப ஒரு குமாரன் எப்படி வந்தான்? அந்த ஒண்ணுங்கிறதான் ஹீனா. சரியா? ஹெனானா 1ன்னு அர்த்தம். ஓகே, ஹென்னா 1, ஹெனா 1. எக்குனா அவுட்டு, இல்லைன்னா ஆஃப். ஹெனா எக்டேஸ் பைடியானா உங்களுக்கு தெரியும், பைடியா. ஓகே, இந்த குழந்தை அப்படின்னு பார்த்துரும். ஆனா இந்த இடத்துல அதுல இருந்து வந்தது. ஆனா பைடிஸ்கேஸ். ஓகே, பைடிஸ்கேஸ்னா ஸ்லேவ் விமன்.
ஒரு குமாரன் ஸ்லேவ் விமன் மூலமா வந்தான், அடிமை பெண் மூலமா வந்தான். சரியா? இது அவங்களுக்கு தெரியும். அடிமை பெண் மூலமா ஒரு குமாரன் வந்தான். ஒன் ஆஃப் தம், ஓகே, த ஸ்லேவ் உமன். இன்னொன்னு காய் அண்ட் ஹீனா, இன்னொருத்தவன் ஒன், அதே போட்டிருக்கு பாருங்க, ஹீனா எக்டேஸ், ஹீனா எக்டேஸ், மேலையும் பாருங்க, ஹீனா ஹீனா எக்டேஸ், ஹீனா எக்டேஸ். ஒருத்தவன் வந்து அடிமை பெண்ல இருந்து வந்தான், இன்னொருத்தவன் எங்க இருந்து வந்தான்? எலுத்தராஸ்னா ஃப்ரீ. மேடம் படிச்சிருப்பீங்களா? எலுத்தராஸ் ஃப்ரீ, அதுல இருந்து வந்தான். அந்த எலியூத்தரஸ் ஃப்ரீ விமன். ஓகே, ஒருத்தவன் சுதந்திரவாளியான விமன்ல இருந்து வந்தான். சரியா? 2 பேரை பத்தி போட்டிருக்குது. அந்த ஆபிரகாமுக்கு இருந்த 2 குமாரர்கள் எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி பவுல் வந்து இங்க கலாத்திய விசுவாசிகளுக்கு சொல்றாரு. 22 யாரா வாசிங்க, குயிக்கா வாசிங்கப்பா தமிழ்ல. 22 வாசிங்க. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். இந்த சுயாதீனம்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தைங்க, விடுதலைன்னு போடுங்க. சரியா? வேற ஏதாவது தமிழ் வார்த்தை இருக்கானே ஜானன? வேற ஏதாவது வார்த்தை இருக்கானே? சுயாதீனம் இதெல்லாம் எங்கன்னா பயன்படுத்துறோம். வேற ஏதாவது வார்த்தை இருக்கா? விடுதலை, எலூத்தராஸ் ஃப்ரீ. ஃப்ரெண்ட்ஸ், வேற ஏதாவது வார்த்தை இருக்காப்பா? எனக்கு விடுதலை தான் வருது, எலியூத்தராஸ். சரியா? சோ சுயாதீனம் உள்ள விடத்தில் பிறந்தவன். ஓகே, இப்ப 23 போலாமா? ஓகே, 23 வாங்க. பட் அல்லாதான் எலைட் ஆயிருக்கு. ஏன் எலைட் ஆயிருக்கு? பக்கத்துல பபல் வருது பாருங்க. ஹோ, இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தான் சொல்லி தரேன். அல்லால அல்லுன்னு ஆயிருக்கு, பக்கத்துல பபல் வர்றதுனால எலைட் ஆயிடுச்சு. ஆல்பா விழுந்துருச்சு. ஒரு ஸ்மூத் பிரீதிங். அல் ஹோ மென் த ஒன், ஓகே, த ஒன் மென் இன்டீட், ஓகே, எக்டேஸ் பைடிஸ் கேஸ். ஆமா, அடிமையானவள், அவள் தேர்ந்து பிறந்தான்ல, ஸ்லேவ் விமன். அடிமையானவர்லேருந்து பிறந்தவன் எப்படிப்பட்டவன்? அக்கார்டிங் டு எப்படிப்பட்டவன்? காட்டா அக்கார்டிங் டு சார்கா, பிளஷ், மாம்சம். சார்காஸ்னா பிளஷ், மாம்சத்துல பிறந்தவங்கிறதுக்கு தான் கெகனைட்டை போட்டிருக்கு பாருங்க. கெகனைட்டை, எக்ஸ்கியூஸ் மீ, கினோமைல இருந்து வந்தது புவனா மேடம், கினோமை. ஓகே, பி பிகம் பார்ன், இதுதான் யூஸ். வெக்காபுலரி போய் பாருங்க, கினோமைக்கு போட்டிருக்கோம் பி பிகம், சரியா, பார்ன் அப்படிலாம் போட்டிருக்கோம். அப்ப ஒருத்தவன் வந்து அடிமையானவளுக்கு மாம்சத்து ரீதியா பிறந்தவன். சரியா? தமிழ்ல எப்படி போட்டிருக்கு? அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாமிசத்தின்படி பிறந்தான். சரியா? அடிமையாக்கிறவன் மாம்சத்தின்படி பிறந்தான். பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னு நமக்கு தெரிய போகுது. இப்ப கட்டாயம் 2வது பையனை பத்தி பேசணும்ல, ஒரு சன்னை பத்தி பேசிட்டார். பட் டே, இந்த இடத்துல பட் வந்து டே வந்து பட், ஆனா எக்டேஸ் எலியூத்தராஸ், பட் ஆஃப் த ஃப்ரீ விமன். இன்னொருத்தவன் சுயாதீனம் உள்ள அந்த பெண்ணுக்கு பிறந்தவன். அவன் எப்படி பிறந்தான்? முன்னாடி காட்டான் போட்டுருந்துச்சு, இப்ப டயா த்ரூ டேஸ் எப்பங்கலியாஸ். ஆஹா, வந்துருச்சுங்க. எப்பங்கலியாஸ் பிராமிஸ். எப்பங்கலியாஸ்னா பிராமிஸ், டயா தேக்கேனா கவனன்ட், எப்பங்கலியாஸ்னா பிராமிஸ். வாக்குத்தத்தத்தின் படி பிறந்தவன், சுயாதீனம் உள்ளவுக்கு பிறந்தவன் வந்து வாக்குத்தத்தத்தோடு பிறந்தவன். சரியா? 23 நானே வாசிக்கிறேன். அடிமையான இடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், அங்க சார்காஸ். சுயாதீனம் இடத்தில் பிறந்தவன் எலியூத்தராஸ், அங்க பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி, ஓகே, வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இந்த டீட்டெயில்லாம் ஏன் கொடுக்கணும்னு இப்ப உங்களுக்கு தெரியும். பவுல் என்ன சொல்ல வராருன்னு தெரியும். ஒரு இடத்துல அடிமையை பத்தி பேசுறாரு, இன்னொரு இடத்துல ஃப்ரீடம், சுயாதீனத்தை பத்தி பேசுறாரு. இப்ப எதை சப்போர்ட் பண்ண போறாருன்னு தெரியும், எதுல இருக்கிற வீக்னஸ சொல்ல போறாரு, எதுல இருக்கிற பாசிட்டிவ சொல்ல போறாருன்னு இப்ப உங்களுக்கு தெரியும். இத சொன்ன உடனே இப்பதான் இதுதாங்க வேறு வகையாய் பேசுறேன்னு சொல்லிங்கிறாரு. அச்சீனா விச் திங்ஸ், திங்ஸுக்கு வந்து ஆக்சுவலா கிரீக்ல வேர்டு கிடையாது. ஓகே, அச்சீனா விச் திங்ஸ் எஸ்டில், இவைகள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறாரு. ஆர் பாருங்க, அலிகரி, கிரீக்ல அப்படியே இருக்கு பாருங்க, அலிகோ, பாத்தீங்களா?
அலிகோ, அலிகரி, அலிகோ ரூமேனா, அலிகோ ரூமேனா அலிகரைஸ்ட். இவைகள் எல்லாம் ஓகே தமிழ்ல ஞான அர்த்தம் உள்ளவைகள்னு போட்டிருக்கு. அலிகரினா ஞான அர்த்தம்னு சொல்லி, நான் சொல்றது வந்து ஸ்பிரிச்சுவல் மீனிங். சரியா? ஸோ அலிகரைஸ் பண்றது. which things என்னது? அந்த 2 சன்னை பத்தி டீடைல் பார்த்தோம்ல, 2 விமன்ட்ட பிறந்தது. அது வந்து அதுக்கு ஞான அர்த்தம் இருக்கு, அலிகரைஸ்ட் பண்ணப்பட்டது. திருப்பியும் சொல்றேன், பவுல் எந்த இடத்துலயும் அலிகரியா சொல்லவே இல்லை. இந்த இடத்துல மாத்திரம் கலாத்தியர்களுக்காக, அவங்களுக்கு பழைய ஏற்பாடுலாம் தெரிஞ்சதுக்காக, நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசுறங்கிறதுக்காக இதை பத்தி பேசுறாரு. அவுட்ரை தீஸ் ஓகே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். ஓகே, கீழே டீப் ப்ரோன் போட்டிருக்கு பாருங்க, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். தீஸ் கார் எய்சின். ஓகே, தீஸ் ஆர் டுயோ, இவைகள். இப்ப அர்த்தத்தை சொல்றாரு. இது ரெண்டும் எதுக்கு சமானம்? டு டயாத்தேக்கை. வந்துருச்சுங்க கவனன்ட். இதுக்கு முன்னாடி ப்ராமிஸ் வந்துச்சு, இப்ப கவனன்ட் வருது, உடன்படிக்கை. சரியா? டயாத்தேக்கே உங்களுக்கு தெரியும், புதிய ஏற்பாடுக்கு கிரீக்ல ஹே கைனே டயாத்தேக்கே. சரியா? த நியூ கவனன்ட், அதுதான் புதிய ஏற்பாடுன்னு சொல்றாங்க. டயாத்தேக்கேனா கவனன்ட். இது ப்ளூரல்ல இருக்கு, டயாத்தே கை, 2 கவனன்ட்ஸ், 2. சரியா? அந்த கவனன்ட்ஸுக்கு இது வந்து இதாகும், ஞான அர்த்தம் உள்ளது. அந்த அவங்க வந்து அந்த 2 பேருமே, அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம்னு தமிழ்ல போட்டிருக்கு. ஏற்பாடுகள்லாம் நீங்க ப்ரிப்பரேஷன் நினைக்காதீங்க, ஏற்பாடுகள்னா காவனன்ட். சரியா? 2 ஏற்பாடுகள், 2 உடன்படிக்கைகள்னு போடுறங்க. ஏற்பாடுகள்னு உங்களுக்கு தெரியலன்னா 2 உடன்படிக்கைகள், இந்த 2ம். சரியா? 1 மியா, மியானா அந்த ஹேனி மியா எல்லாம் 1. 1 இண்டீட் மென் அப்போ ஊருஸ் ஜீனா, ஜீனா 1 சீனாய் மலையை ஓகே குறிக்கிறது. சரியா? 1 சீனாய் மலை, 1 சீனாய் மலையில் உள்ளது. சரியா? 2 ஏற்பாடு சொன்னார்ல, 2 கவனன்ட். அதுல ஒரு ஏற்பாடு, ஒரு உடன்படிக்கை. எது? சீனாய் மலையில ஏற்படுத்தின உடன்படிக்கை. எய்ஸ் அது எப்படிப்பட்டது? எப்படிப்பட்டது? டு ஸ்லேவரி டுலைசன் கெனோஸ். திருப்பி வந்துருச்சு பாருங்க, கினோமை கெனோசன் பிகெட்டிங். அப்ப சீனாய் மலையில கொடுக்கப்பட்டது அடிமைத்தனத்தை காட்டுகிறது. சரியா? அதான் தமிழ்ல பாருங்க, 1 சீனாய் மலையில் உள்ள ஏற்பாடு, அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அந்த கெனோசானா பிகெட்டிங், பிகெட்டிங்னா பிள்ளை பெறுறது. ஓகே, பிகெட். சோ அடிமைத்தனம், சீனாய் மலையில உள்ளது அடிமைத்தனம். ஹேட்டிஸ் விச் இஸ், அது யாரு? ஹேட்டிஸ்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுன். அது யாருன்னா எஸ்டின். யாரா இருக்காங்க? எஸ்டினா யாரா இருக்காங்க? ஆகர், ஆகார், ஆகார். அப்ப ஆகார் வந்து மாம்சத்தின்படி. சரியா? இந்த இடத்துல என்னது? சீனாய் மலையில கொடுக்கப்பட்ட, இதுதான் வந்து ஞான அர்த்தம்னு சொல்றாரு 24ல. நான் 24 படிக்கிறேன் பாருங்க. இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள், அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். 1 சீனாய் மலையில உண்டான ஏற்பாடு, அதை அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளையை பெறுது, அது ஆகார் என்பவள் தானே. சரியா? அந்த என்பவள் தான் எஸ்டின். சரியா? ஷி இஸ் ஆகார். ஓகே, இப்ப 25 பாருங்க, விடுதலை பத்தி பேசணும். டோடே மோரோவர் ஆகார் ஜீனா ஹோராஸ்னா மவுண்ட். ஓகே, மவுண்ட் எஸ்டின் என்னது? இப்ப ஆகார பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு. ஆகார் யாரு? ஓகே, மவுண்ட் இஸ் இன். இப்ப இந்த ஆகார் மலை எங்க இருக்குது? சாரி, இந்த சீனாய் மலை. சரியா? இந்த ஆகாரம் எனப்பட்ட இந்த சீனாய் மலை எங்க இருக்குது? என் டே அரேபியா, அரேபியா தேசத்துல இருக்குது. சரியா? ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. 25 தமிழ்ல வாசிக்கிறேன். ரொம்ப தெளிவா நிதானமா அழகா எழுதுறாரு பாருங்க. சரியா? எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறாரு. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. சரி, அது இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. கரஸ்பாண்டன்ஸ் போட்டு பாருங்க. சுஸ்டாய்கை, சுஸ்டாய்கை. ஓகே, இது காம்பவுண்ட் வெர்பு சுஸ்டாய்கை. கரஸ்பாண்டன்ஸ் இப்ப வந்து இது கரஸ்பாண்ட் பண்ணலாம். எதுக்கு ஒப்புமையா பேசலாம்? மோரோவர் டே நுண் நவ், நவ் நுண்ணுனா நவ் பிரசன்ட் எருசலேம். ஓகே, கரஸ்பாண்டன்ஸ் டு ஜெருசலேம். இது எருசலேமுக்கு சரி. சரியா? எருசலேமுக்கு சரி. ரைட், சரின்னு சொல்லிட்டு டூலோ வருது பாருங்க. டூலாஸ்னா ஸ்லேவ், டுலோயை. ஓகே, டுலோயுயை
she is in slavery. Gar metta with. அடுத்த காட்டுப்பா. யாரோட கூட இவங்க அடிமையா இருக்காங்க? டோன் டெக்னான் அவுட்டேஸ். சரியா? சோ இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. யாரு? ஆகார். சரியா? சோ இப்ப இருக்கிற எருசலேமுக்கு சரின்னு சொல்லிட்டு ஆகார் அந்த சீனாய் மலையை பத்தி சொல்லிட்டு ஆகாரை கம்பேர் பண்ணி என்ன சொல்றாருன்னா, இது மாம்சத்துல மாம்சம் ஒண்ணு, இன்னொன்னு அடிமை. இப்ப 26 பாருங்க. கே டே அண்ட் அனோ. இந்த அனபைனோ கட்டபைனோ. அனோபைனோனா கோ அப்புன்னு அர்த்தம். அனோனா அபவ், மேலானது. எது? எருசலேம். எருசலேம் இது இன்டிக்ளைனபிள் நவுன் பா. கிரீக் ஸ்டூடெண்ட்ஸ், எருசலேம் எங்க வந்தாலும் டிக்ளைனே ஆகாது. இன்டிக்ளைனபிள் நவுன். வொக்காபுலரி போய் பாருங்க, எங்க வந்தாலும் இப்படிதான் வரும், எருசலேம்னே வரும். அப்ப எருசலேமுக்கு மேலானது. சரியா? எது? எலியூத்தரா, ஃப்ரீ, இந்த சுயாதீனம் உடையவள். ஓகே, எஸ்டின் இஸ் ஃப்ரீ இஸ் அபவ் ஜெருசலேம். சரியா? மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள் சொல்லிட்டு ஹேட்டிஸ் ஹூ அவங்க அந்த மேலான அந்த சுயாதீனம் உள்ளவர்கள் எஸ்டின் எப்படி இருக்காங்க? நமக்கெல்லாம் ஹேமூன்னா நமக்கெல்லாம் மேட்டேர். பட்டேர்னா ஃபாதர், மேட்டேர்னா மதர். இதுல இருந்து வந்தாதான் மெட்டர்னிட்டி வார்டுங்கிறாங்கல்ல, மேட்டர். நமக்கெல்லாம் தாயானவள். இப்ப எந்த பக்கம் வராரு? ஆகார் பக்கம் இல்லாம, சரியா, மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். சரியா? 26 ரைட். 27 மாத்திரம் பார்த்து நம்ம முடிச்சிடலாம். சரியா? 27 பாத்திரம் பார்த்து முடிச்சிடலாம். இன்னும் 4 minutes தான் இருக்குது. 27 மாத்திரம் நம்ம பாத்திரலாம். நெக்ஸ்ட் வீக் வாங்க, 28 இருந்து பார்த்துட்டு 5ஆம் அதிகாரம் போயிடலாம். ஏன்னா 31 தான் இருக்கு. சரி, 27 பாருங்க. திருப்பியும் வந்துருச்சு பாருங்க. எழுதி இருக்கிறது கெக்ராப்டை, எழுதி இருக்கிறது கார். ஓகே, இண்டீட் இட் ஹஸ் பீன் ரிட்டன், எழுதி இருக்கிறது. சரி, இப்ப என்று எழுதி இருக்குது. என்ன எழுதி இருக்குது பாருங்க. ரிஜாய்ஸ், கலிகூறுன்னு தமிழ்ல இருக்கும், மகிழ்ந்திரு. ஓகே, யூஃப்ரான் தேன்டி. ஓகே, யூஃப்ரான் தேன்டி, யூஃப்ரான் தேன்டி. இது அடிக்கடி இதுல வரும், ரிஜாய்ஸ் பிலிப்பியர்ல வரும். ஓகே, ஈயூனா வெல்லுங்க. ஓகே, கிளாட், ஈயூனா அதுல இருந்து வந்ததான் யூ ஃப்ரான் தேட்டி. ரிஜாய்ஸ் யாரு? ஸ்டெரா. ஸ்டெரைல்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸ்டெரைல்னா என்னது? பேரன். ஓகே, ஸ்டெரைல் அதுல இருந்து வந்ததான் ஸ்டெரைல். ஸ்டெரா ரா ஆல்பா இருக்கு பாத்தீங்களா? விமன். ஓ பேரன் விமன், மலடி. சரியா? பிள்ளை பெறாத மலடி. சந்தோஷமா இரு அப்படின்னு எழுதி இருக்குதுல்ல. பவுல் திருப்பியும் கோட் பண்றாரு. சரியா? பழைய ஏற்பாடுல எழுதி இருக்குதுல்ல, பிள்ளை பெறாத மலடியே கலிகூறு. ஹே ஊ நாட், இருக்காத. என்ன இருக்கா? என்ன இல்லாதது? டிக் டூசா, பியரிங். சரியா? பிள்ளை பெறாத மலடியான பெண்ணே சந்தோஷப்படு, கலிகூறுன்னு எழுதியிருக்கு. 27 பாருங்க. அந்த படி பிள்ளை பெறாத மலடியே, அந்த பெறாததான் டிக் டூசா. ஓகே, பேரிங். பிள்ளை பெறாத மலடி, மலடிக்கு தான் ஸ்டெய்ரா. ஓகே, சோ பிள்ளை பெறாத மலடியே எப்படி இரு? விழுந்துரு. அந்த முதல்ல பாத்தீங்கன்னா யூ ஃப்ரான் தேட்டே. ஓகே, யூ ஃப்ரான் தேட்டே, மகிழ்ந்துரு. இன்னொன்னு, அந்த பிள்ளை பெறாத மலடிக்கு என்ன சொல்றாருன்னா, ரேக்ஷான் பிரேக் ஃபோர்த். சரியா? பிரேக் ஃபோர்த். சரியா? பிரேக் ஃபோர்த். இதெல்லாம் ஒண்ணு ரிஜாய்ஸ், ரெண்டாவது ரேக்ஷான். ஓகே, ரேக்ஷான் பிரேக் ஃபோர்த். காய் பொயேசான், கால் அலவுடு. ஓகே, கால் அலவுடு. என்னது? நல்ல சத்தமா. ஓகே, சத்தமா சொல்லு. ஓகே, தமிழ்ல என்ன போட்டிருக்குது? மகிழ்ந்திரு, கர்ப்ப வேதனைப்படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. அந்த ஆர்ப்பரி தான் கால் அலவுடு, பொயேசான். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் வர வார்த்தை ரேசான்,
எழும்பி. சரியா? பிரேக் போறதுனா எழும்பு, எழும்பி ஆர்ப்பரி, சந்தோஷமா இரு, எழுந்தி ஆர்ப்பரி, பிள்ளை பெறாத மலாடி. ஹே ஊக் இல்ல, என்ன இல்ல, ஹோடினூசா ட்ரவைலிங். இப்ப முன்னாடி பார்த்தோம் தெரியுமா, கர்ப்ப வேதனை படுகிறேன்னு பவுல் சொல்றாருல, கர்ப்ப வேதனை படாதவளே. கர்ப்ப வேதனையே படல, கர்ப்ப வேதனை இல்ல. ஓகே, அது பாருங்க, கண்டிப்பா எழும்பி ஆர்ப்பரி, அநாத ஸ்திரீ. சரியா? அநாத ஸ்திரீன்னு போட்டிருக்கு இந்த இடத்துல. சரியா? கோட்டி, பிகாஸ், போலா, மினி, நிறைய நிறைய என்னது, டெக்னா, நிறைய பிள்ளைங்க. டேஸ், எரேமோ. ஏங்க எரேமோஸ்னா தெரியும்ல, டெசர்ட். எரேமோஸ்னா டெசர்ட் தானே. எரேமோனா இந்த இடத்துல டெசோலட் உமன், டெசலட் உமன். டெசலட்னா இந்த இடத்துல என்னது, அதாவது கர்ப்பமே அடைய முடியாது. அப்பேற்பட்ட விமன் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. மலோன், மோர் சன்ஸ், மோர் சில்ட்ரன். யாரை விட? ஹே டேஸ் தேன் கம்பாரிசன். டேஸ் எக்கூசேஸ், எக்கோல இருந்து வந்தது. ஹேவிங் டான் ஆண்ட்ரா, ஹஸ்பண்ட். ஆண்ட்ரானா ஹஸ்பண்ட். புருஷன் உள்ள ஸ்திரீகளை விட அநாத ஸ்திரீகளுக்கு அதிகம் ஓகே பிள்ளைகள் உண்டு. தமிழ்ல படிக்கிறேன் பாருங்க, 27. அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு. 1, கர்ப்ப வேதனை படாதவளே, ட்ரவைல இல்லாதவளே, களிப்பாறு, எழும்பி ஆர்ப்பரி, புருஷன் உள்ளவனை பார்க்கிலும் அநாத ஸ்திரீ, டெசோலட் உமன், அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. இப்ப சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, அது எப்படி அநாத ஸ்திரீக்கு அதிக பிள்ளைகள்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா? ரொம்ப சிம்பிள். என்னது? எங்க புருஷன் இருக்கிறவங்களுக்கு புள்ள இருக்காங்க, பட் மலடியா இருக்கிறவங்களுக்கு எங்க பிள்ளைங்க? அநேக பிள்ளைங்கள்னு போட்டிருக்கு. யாரு? கம் ஆன் Baptist, you can show my face. சொல்லுங்கப்பா. என்னப்பா, அனாதை பிள்ளைகளுக்கு எப்படிப்பா குழந்தை இருக்கும்? கர்ப்ப வேதனையே இல்லப்பா, எப்படிப்பா குழந்தை இருக்கும்? நிறைய பிள்ளைங்கன்னு போட்டிருக்குப்பா, மலோன்னு போட்டிருக்குப்பா. என்ன பார்த்தோம்? அது மாத்திரம் சொல்லுங்க, முடிச்சிடலாம். Those who take care of numerous children. அதான் யாரு அவங்களாம்? அவங்களாம் யாரு? விசுவாசத்தின் பிள்ளைகளா? அதேதான். அடிமையாக நியாயப்பிரமாணத்துல இருந்து வந்தவங்க கிடையாது. சுதந்திரமா, விடுதலையா, இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த விடுதலையை அனுபவிச்சு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே நம்ம பிள்ளைங்க, அநேக பிள்ளைகள். சரியா? So we are all in Christ as one family. அததான் இங்க சொல்றது ஞான அர்த்தமா. அப்படி உள்ளவங்களுக்கு அநேக பிள்ளைகள் உண்டு. சரியா? சோ புருஷன் உள்ளவங்களுக்கு பிள்ளைங்க தான், பட் இல்லாதவங்களுக்கு ஆர்ப்பரி, மகிழ்ந்து களிகூர், நிறைய பிள்ளைங்க. ப்ராமிஸ். சரியா? ஓகே. ஸோ இதோட அப்ளிகேஷனை தான் 28ல இருந்து 31 வரைக்கும் பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷனை பார்க்கும்போது இந்த பார்த்ததுக்கெல்லாம் நல்ல அருமையான ஒரு கன்க்ளூஷன் அப்ளிகேஷன் கம் நெக்ஸ்ட். சரியா? மணி 8 ஆயிடுச்சு, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த வாரம் வாங்க, நம்ம 28ல இருந்து 31 வரைக்கும் பார்த்துட்டு இந்த ஞான அர்த்தத்துக்கு என்ன அப்ளிகேஷன் கொடுக்குறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு we'll move on to 5th chapter. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? நல்ல ஆண்டவரே, உங்களுடைய வேத வார்த்தைகளை விளங்கத்தக்கதாக எங்களுடைய கண்களை, இருதயங்களை திறந்திருக்கிறீர். நாங்கள் விடுதலை பிள்ளைகள் ஆண்டவரே, பாவத்திற்கு அடிமை இல்லை. எந்த ஆண்டவரே மனுஷ உபதேசத்துக்கு நாங்க அடிமை இல்லை சுவாமி, மாம்சத்துக்கு அடிமை இல்லப்பா. கொடுத்திருக்கிற விடுதலையை குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை, சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின் மூலமாக விடுதலை, இதை தெரிந்து அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தேவையில்லாத உபதேசங்கள், ஆர்கியூமெண்ட்ஸ், வாக்குவாதங்களிலே நோய் கொண்டிருக்காதபடிக்கு எங்களுக்கு ஆரோக்கியமான உபதேசத்திலே இயேசுவை, கிறிஸ்துவை மையமாய் வைத்து நாங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே வளர, மற்றவர்களுக்கும் கிறிஸ்து உருவாகும் அளவிற்கும் வளர எங்கள் ஊழியங்களை, எங்களுடைய எல்லா ஆண்டவரே
கான்ட்ரிபியூஷனையும் கர்த்தர் பிளஸ் பண்ணி கொடுங்க. கொண்டு வந்த பிள்ளைகளுக்கு நன்றி. ரெக்கார்டு வீடியோ பார்க்குற பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணுங்க. சித்தமான அடுத்த வாரம் சந்தித்து மறுபடியும் கண்டினியூ பண்ண உதவி செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. God bless you. Bye.